நடிகர் விஜய் அங்க நிக்கிறதுனால, ஒரு தலைவரா அவர் அங்க நிக்கிறதுனால நடந்த ஒரு விஷயம். அப்ப அந்த தலைவர பத்தி கண்டிப்பா அங்க ஒரு கேள்வி இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் இப்ப இந்த வழக்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இவர் விஜய்க்கு எதிரா கருத்துக்கள் சொன்ன உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட் அது. அதுல நிச்சயமா சிஎம் சொன்னாரோ, இல்ல டெப்டி சிஎம் சொன்னாருனோ, இல்ல மினிஸ்டர்ஸ் சொன்னார்னாலோ சட்டப்படி ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தைக்காக அவங்களோட குழந்தையோட உரிமைகளை கேட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. பட் சட்ட ரீதியா இந்த அம்மா கிட்ட ஏதாவது ஆர்டர் இருக்கு. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. இப்போ கரூர்ல நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதை பத்தி நம்ம கூட சிறந்து ஆலோசிக்கிறதுக்கு அட்வொகேட் ராஜேஸ்வரி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இப்போ டிவிக்கு இன்சிடென்ட்க்கு அப்புறம் 41 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த ஒன்று வெளியிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ஓகே சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கையா போகுது. இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக முதல்ல இது சிபிஐ விசாரணைக்கு போகுது? இல்ல ஆக்சுவலி ஒரு விசாரணை அப்படிங்கிறது எப்பவுமே முதல்ல நம்மளோட ஸ்டேட் ஃபோரம், அதாவது ஸ்டேட் போலீஸ் தான் ஃபர்ஸ்ட் நடத்துவாங்க. இப்போ ஸ்டேட் போலீஸ் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இழந்துருச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இவங்க சரியா பண்ணல, இவங்க ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்றாங்க, இல்ல ஒருதலை பட்சமா பண்றாங்க அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல சிபிசிஐடி கேட்பாங்க சில கேசஸ்ல. சிபிசிஐடியும் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படிங்கும்போது சிபிஐ விசாரணை கேட்கறது வழக்கம். இப்போ இந்த தாவேகா இஷ்யூல என்ன அப்படின்னா, அவங்க ஹோல் அந்த கட்சி அவங்களோட குறைய யார் மேல சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மேல சொல்றாங்க. இப்ப ஸ்டேட் போலீஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டுக்கு கீழ இருக்கு அப்படிங்கிறதுனால, போலீஸ் கவர்ன்மெண்ட் என்ன இப்ப ஆளும் கட்சியா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ, அத தான் அந்த போலீஸ் செய்யும். ஸோ அவங்களோட விசாரணையின் முடிவு மேக்ஸிமம் ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருக்குமோ அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு வழக்கு தொடரப்படுது. இந்த வழக்கு ஆக்சுவலி இந்த கட்சியினர் கேட்கல அப்படின்னா கூட சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு இந்த கட்சியினர் கேட்கல அப்படின்னாலும், நெறைய வழக்குகள் அங்க உச்சநீதிமன்றத்தில பெண்டிங்கா இருக்கு. ஒரு வழக்குல சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. ஒரு வழக்குல நெறிமுறைகள் கேட்குறாங்க. தாவேகா சைட்லேருந்து போட்ட கேஸ் என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில இருந்த விசாரணை நடந்த விசாரணையில அவங்க குடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல, இல்ல அவங்க ஜட்ஜ் சொன்ன சில விஷயங்கள்ல அவங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு அவங்க கேஸ் போடுறாங்க. இந்த வழக்குகளெல்லாம் விசாரிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசு தரப்பு, அதாவது ஒரு மாநிலத்தின் அந்த போலீஸ் நடத்துனாங்க விசாரணை அப்படின்னா, அது ஒருதலை பட்சமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும்போது, அவங்க சிபிஐ விசாரணைக்காக அதில உத்தரவிடுறாங்க. அண்ட் இந்த வழக்குல ரொம்ப வித்தியாசமா என்ன அப்படின்னா, ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு, அத மேற்பார்வையிடுவதற்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதிய வச்சு ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப புதுசான ஒரு விஷயமா நம்ம போலீஸ் பார்க்கிறோம். ஆஃபீஸர்ஸுமே இது பண்ணியிருக்காங்க. அவங்களுமே தமிழ்நாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆமா. அது எதுக்காகவா இருக்கலாம் அப்படின்னு இப்ப நம்ம பொதுநல் மக்கள் பார்வையிலேருந்து பார்க்கறத தாண்டி ஒரு வழக்கறிஞர் பார்வையிலேருந்து பார்க்கறது எப்படின்னா, இப்ப நம்ம எப்படி ஸ்டேட் போலீஸ் நம்மளோட ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாரி சிபிஐ எப்படி இருக்கும்? அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப நார்மலி என்ன எல்லாரும் சொல்றாங்க, சிபிஐக்கு எப்போ போயிடுச்சோ, இப்ப ஃபுல்லா பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு வருது இல்லையா? அப்போ சிபிஐக்கு குடுக்கும்போது, அதுல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் திரும்பவும் வரலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல, அத மேற்பார்வையிடுவதற்காக ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிய வச்சு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுல ஒரு நீதிபதி இருக்கிறாரு. 2 அ ம போலீஸ் ஆஃபீசர்ஸ உள்ளார போடுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கேடரா இருக்கலாம். அவங்க தமிழ்நாடுல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளா இருக்கலாம். ஆனா, தமிழ் அதிகாரிகளா இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. அது எதுக்கு அகெயின் அப்டின்னா, அகெயின் திருப்பி ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த 2 அதிகாரிகள் தான் உள்ளார இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு, திருப்பி ஒரு அச்ச உணர்வு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு உத்தரவ போட்டிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, அவங்களுக்கு இந்த பக்கம் தாவேகா தரப்போட வாதங்களையும் எடுத்துக்கணும். இந்த பக்கம் அரசாங்கத்தின் வாதங்களையும் எடுத்துக்கணும். பொதுமக்கள் அங்க நெறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட வாதங்களையும் கேட்டிருக்காங்க. இப்ப 3 பேருக்குமே ஈக்குவலா இருக்கணும். 3 பேருக்குமே பயம் இல்லாத, அச்சம் தராத
ஒரு விசாரணை முறையா அது இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதனால அவங்க சிபிஐக்கு மாத்திட்டு, இத மேற்பார்வையிட ஒரு குழு. அந்த குழுவுல உச்சநீதிமன்ற நீதிபதி கூட 2 போலீஸ் ஆஃபீசர்ஸ். ஏன்னா போலீஸ் ஆஃபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷன பத்தி ஒரு சரியான ஒரு விசாரணை மேற்பார்வைய அவங்களால பண்ண முடியும்னு நெனைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கும் அச்சம் இல்லாம, இவங்களுக்கும் அச்சம் இல்லாம ஒரு குழுவ அவங்க அமைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து நீங்க சொன்ன மாரி 2 தரப்புல போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து தாவேக்காவினர் அவங்க போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பொதுநல வழக்கா அந்த பப்ளிக்கே போட்டிருக்காங்க. அதுல பன்னீர்செல்வம் அப்படின்றவர் வந்து தன்னுடைய மகனுக்காக போட்டிருக்காரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "எனக்கும் அவருக்குமே சம்மந்தம் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லி அத எப்படி மேம் எடுத்துக்கிறது? ஏன்னா இருந்தாலும் அவங்க அப்பா தானே, அந்த குழந்தையோட அப்பா தானே. ஹஸ்பண்டுக்கும், ஒய்ஃப்க்கும் வேணா பிரச்சனை இருக்கலாம். ஸோ பயாலஜிக்கலி அந்த குழந்தைக்கு அவர் தான் ஃபாதர் அப்படிங்கும்போது, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னா, அந்த குழந்தைய பத்தி கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. தான் குழந்தை இறந்திருக்கு அப்படின்னும்போது, அத பத்தி ஒரு சரியான விசாரணை வேணும். அதற்கு ஒரு சரியான வழிமுறை வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு அப்பாவுக்கு உரிமை இருக்கு. அதற்கு அவர் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், மத்தவங்க கிட்டலாம் பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான். சட்டப்படி ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தைக்காக அவங்களோட குழந்தையோட உரிமைகளை கேட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. பட் சட்ட ரீதியா இந்த அம்மாகிட்ட ஏதாவது ஆர்டர் இருக்கு. இந்த குழந்தைய அவர் பார்க்கவே கூடாது. இல்ல இந்த குழந்தைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தாங்கனாலும் அத அவங்க பேசலாம். பட் அந்த வழக்குல நான் பார்த்த வரைக்கும், அவங்க கிட்ட அந்த மாரி எந்த டாக்குமெண்ட்டுமே இல்ல. அப்பா போகவே கூடாது. இவ்ளோ நாள் அவரு வரல. இப்ப திடீர்னு ஏன் வந்திருக்கிறாரு? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து, இந்த வழக்குல தேவையே படாது அப்படிங்கிறது தான் எங்களோட விஷயம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு தலைப்பட்சமா செயல்படுவாங்க அப்படின்ற பட்சத்துல, இப்போ அ ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னா, ஹைகோர்ட்ல ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது உண்மையா அந்த மாரி சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா? இல்ல. இது இந்த கோர்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வழக்கறிஞரா நான் ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா, கோர்ட் வந்து எப்பவுமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து லாவ எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபோரம். அதுல வந்து நீங்க நிச்சயமா வந்து ஒரு பயாஸ்டா இருக்குமா அப்படின்னா, இருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் பொதுமக்கள் இத ஒரு பார்வையில பார்க்குறாங்க இல்லையா? அதாவது என்னன்னா, இப்ப ஜட்ஜ்மென்ட் சொல்லும்போது, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ நான் வந்து ஒரு எகெயின்ஸ்ட்டா இருக்கேன். என்னோட பார்வை வந்து தாவேக்காக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அங்க ஜட்ஜ்மென்ட் தாவேக்காக்கு எதிரா இருந்தா, அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றது தான். எப்பவுமே வந்து இப்ப நம்ம அதுதான் சொல்றோமே, போலீஸ் வந்து கண்டிப்பா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட் அது. அதுல நிச்சயமா வந்து சிஎம் சொன்னாரோ, இல்ல டெப்டி சிஎம் சொன்னாருனோ, இல்ல வந்து மினிஸ்டர் சொன்னார்னாலோ, போலீஸால நடத்த முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அத தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா கூட பொதுமக்களோட பார்வை எப்படி இருக்கு அப்டின்னா, சிஎம் சொன்னா ஐஜி கேட்பாரு. சிஎம் சொன்னா டிஜிபி கேட்பாரு. இப்படி தான் வந்து ஒரு பார்வை இருக்கு. பட் அவங்க செய்யக்கூடிய செயல்முறைகள்ல இருந்து தான் இது வருதே ஒழிய, கோர்ட் வந்து ஒரு பயாஸ்டா ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கும் அப்படின்னு நிச்சயமா எல்லா கேஸ்லயும் சொல்ல முடியாது. பட் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு கவர்ன்மென்ட்க்கு கீழ செயல்படக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். இது வந்து இவங்களுக்கு கீழ செயல்படுறதுனால, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும் தான் இருக்கும். கோர்ட்ட நிச்சயமா அதுல கொண்டு வர முடியாது. அ இது வந்து இப்ப எப்படின்னா, நீங்க நம்ம சொல்ற மாரி தான். ஸ்டேட் கவர்ன்மென்ட் போலீஸ் அப்படின்னா, அது ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் போலீஸ் அப்படின்னா, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும்னு. பட் எல்லா விசாரணை முறைகளும் வந்து ஒரே சட்டத்த தான் பின்பற்றி நம்மளோட விசாரணை முறைகள் நடக்குது. அந்த விசாரணை முறைகள் வந்து சரிவர நடந்தது அப்படின்னா, நிச்சயமா அங்க ஒரு பயாஸ் இருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோர்ட்ல நடக்கிற விசாரணை முறைகளும் அப்படித்தான். இப்ப கோர்ட்ல ஒரு விசாரணை நடந்தது அப்படின்னாலும், இவங்களோட வாதத்தையும் கேட்பாங்க, இவங்களோட வாதத்தையும் கேட்பாங்க. இப்ப இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருந்து அதாவது நம்ம ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் வெளியில வருது. அந்த ஜட்ஜ்மென்ட்ட பார்த்த உடனே ஒரு பொதுமக்களோட பார்வையிலருந்து பார்த்தா, இது என்ன ஏன் இவரு இவ்ளோ சொல்லியிருக்காரு? இவர் வந்து ஒரு தாவேகாவோட தலைவர வந்து ஏன் இவ்ளோ விமர்சிச்சிருக்காரு? அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. அவர் விமர்சிக்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு வழக்க விசாரிக்கும்போது, அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த ஜட்ஜ் வந்து விசாரிக்கணும். அப்ப அவரோட கேள்வி என்னவா இருக்கலாம் அப்படின்னா, "சார் நீங்க தானே கூட்டம் நடத்துனீங்க. இந்த கூட்டத்த நீங்க ஏன் ஆர்கனைஸ் பண்ணல? ஏன் ஒரு ப்ராப்பரான விஷயங்கள் பண்ணல? தண்ணிக்காக மக்கள் தவிச்சிருக்காங்கல்ல. அப்ப ஏன் நீங்க தண்ணிக்கு ஏற்பாடு நீங்க பண்ணல?" இது எல்லாமே விசாரிப்பாங்க. பட் ஜட்ஜ்மென்ட் போடும்போது, அங்க என்ன பிரேயர் இருக்கோ, அந்த பெட்டிஷன்ல என்ன பிரேயர் இருக்கோ, அந்த பிரேயருக்கு ஏத்த ஜட்ஜ்மென்ட்ட தான் அவங்க போடுவாங்க. அண்ட் ஹை கோர்ட்ன்னு வரும்போது அவங்களுக்கு இன்ஹேரன்ட் பவர்ஸ் இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள கூட கேட்கலாம். இப்ப லோயர் கோர்ட்ல விசாரிக்கும்போது பிரேயர் என்னவோ பிரேயருக்கு கன்ஸ்ட்ரூடா நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹை கோர்ட்ல அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு அவங்களால விசாரிக்க முடியும். ஸோ விசாரணையின் அடிப்படையில தான் அவங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்க முடியும்.
இந்த பக்கம் தரப்பு வாதத்தையும் கேட்பாங்க, இந்த தரப்பு வாதத்தையும் கேட்பாங்க. ஒரு ஜட்ஜா, ஒரு நடுநிலையாளரா அவர் உட்கார்ந்திருக்கும்போது, அவருக்கு எது தவறுன்னு படுதோ, அத அவர் ஒரு கேள்வி கணைகளா அங்க தொடுக்க முடியும். இப்ப நான் உட்கார்ந்திருக்கேன், இப்ப நான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. "சார் இது இல்லையே, இதுல நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க? என்ன நடந்தது அங்க? இவர் தண்ணி பாட்டில் எடுத்து வீசுறாரு. அப்ப தண்ணீன்னு மக்கள் கேட்குறாங்க. அப்ப தண்ணிக்கான அரேஞ்ச்மென்ட் அங்க இல்லன்னு தானே அர்த்தம். நீங்க தானே ஒரு விழாவின் ஆர்கனைசர்ஸ். நீங்க ஏன் பண்ணல? ஒரு பார்ட்டியோட லீடர் இருக்கார் இல்லையா? பார்ட்டியோட லீடர் இந்த எல்லா ஆர்கனைசிங்கும் கரெக்ட்டா நடந்திருக்கா? தேவையான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கா? அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அப்படின்னு அந்த கருத்துக்கள தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு ஜட்ஜ் சொல்லவே கூடாதா அப்படின்னா, மேல உட்கார்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்கக்கூடிய ஒரு ஜட்ஜுக்கு, கண்டிப்பா அவருக்கு வரக்கூடிய கேள்விகள கேள்வி கணைகளா தொடுக்கிறதுக்கு ரைட் இருக்கு. அதற்கான பதில் நம்மகிட்ட கரெக்ட்டா இருக்கணும். இந்த விஷயங்கள யார் பண்ணியிருக்க முடியும்னு. இப்ப நீங்க தாவேகாவோட இஷ்யூவும், இந்த ஸ்டாம்பீட் கேஸையும், ஒரு கள்ளக்குறிச்சியோட கேஸ் கூடவும் நீங்க வந்து ஒப்பிடவே முடியாது. இதுக்கும் அதுக்கும் எவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு தலைவர பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் போகுது. அவங்களுக்கு வந்து அங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்களா? இது சரியா? இது தப்பா? அப்படின்னு பார்க்கறதுக்குலாம் கிடையாது. இன்னொன்னு, இந்த கட்சியும் ஒரு யங் பார்ட்டின்னு தான் சொல்ல முடியும். இப்ப தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுல மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்படின்னா கிடையாது. இப்ப தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன்ல இப்ப இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்ல. அடுத்த தடவ அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நெனைப்பாங்க. போன மீட்டிங்ல நம்மளுக்கு என்ன குறைபாடா இருந்ததோ, அத அடுத்த மீட்டிங்ல ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நெனைப்பாங்க. இதெல்லாம் வந்து அவர் கேட்பாரு ஜட்ஜு. ஒரு ஜட்ஜ் வந்து, "இது என்ன நடந்தது? ஏன் நீங்க இது சரியா பண்ணல? ஆஸ் அ லீடர் நீங்க இத பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆஸ் அ ஆர்கனைசர்ஸ் நீங்க இத பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆஸ் அ ஸ்டேட் கவர்ன்மென்ட் நீங்க இத பண்ணியிருக்கணும் இல்லையான்னு?" இந்த கேள்வி கணைகள வச்சு, என்னென்ன கொஸ்டின் அவர் ஜட்ஜ் கேட்கிறாரோ, இத வச்சு மட்டும் அது பயாஸ்டான ஜட்ஜ்மென்ட்ன்னு நீங்க சொல்லிட முடியாது. ஏன்னா, கொஸ்டின் கேட்டு அதுக்கு வர ஆன்ஸர்ல தானே அவர் எது சரி, எது தவறுன்னே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா, அவர் அந்த இடத்துல இல்ல. நீங்க தான் வந்து விசாரணைகள்லாம் நடத்தியிருக்காங்க. பிரச்சனைக்கு உரியவங்க வந்திருக்காங்க. பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து கேள்விகள் கேட்டு, அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து, அதுல தான் அவரு ஒரு நியாயமான விஷயத்த சொல்ல முடியும். ஸோ, அவர் விசாரிச்ச விசாரணையின் அடிப்படையில அவர் ஒரு ஜட்ஜ்மென்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாரு. கேட்ட கேள்விகள வச்சு இது பயாஸ்டா இருக்குமோ அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. சொன்ன கருத்துக்கள வச்சும் அது பயாஸ்டா இருக்குமோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவரோட விசாரணை, அவருக்கு அவர் கேட்ட கேள்விகள், அதற்கு அவருக்கு கிடைச்ச பதில்கள், இத பேஸ் பண்ணி தான் அவர் ஒரு ஜட்ஜ்மென்ட்ட ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாரு. மேம் நீங்க இப்ப பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஒரு விஷயத்த கூட இன்னொரு விஷயத்த வந்து ஒப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்ப வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுல வந்து இவ்ளோ அவசரமா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா? அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி. ஆனா இப்போ டிவிகே கரூர் ஸ்டாம்பேட்ல நடந்த விஷயத்துல, அவ்வளவு அவசரமா 7 மணிக்கு அப்புறமும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, மறுநாளே எல்லா பிணங்களையும் எரிச்சுட்டாங்க. இப்போ நம்ம புதைச்சோம் அப்படின்னா தான் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கோ, இல்ல வேற ஏதாவது நமக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் எடுத்துக்க முடியும். இல்ல வேற ஏதாவது பண்ண முடியும். எதுக்கு இவ்ளோ வேகமா இதெல்லாம் பண்ணாங்க? இது சரியா? இல்ல இந்த கேள்விகள தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறதாவே நம்ம பார்க்கணும். ஆ ஏன்னா எப்பவுமே ஒரு அவசர அவசரமா ஒரு விஷயம் நடக்கும்போது, எல்லாருக்குள்ளேயும் அந்த சந்தேகம் வரும். நடந்தது நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட அங்க ஒரு ஸ்டாம்பேட் நடக்குது. பயங்கரமான பிரச்சனை நடக்குது. மக்கள் மயங்கி விழறாங்க. அந்த நேரத்துல நம்ம சரியா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா கூட, இந்த டெத் ரேட்ட இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனா, ஆர்கனைசேஷன் ஃபுல்லாவே எப்படி போயிடுச்சுன்னா, இறந்தவங்கள கூட்டிட்டு போய் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம்னு அதுல தான் ஒரு அவசரம் இருந்த மாதிரி தெரியுது. சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி அதுதான். எதுக்காக இவ்ளோ அவசர அவசரமா நடத்துனீங்க? எப்படி நீங்க பண்ணீங்கன்னு? போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. ஆக்சுவலி டே லைட்ல மட்டும் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். ஏன்னா, அந்த ஒரு சரியா நடக்குதான்னு பார்க்கறதுக்கு, இல்ல வந்து பார்வையில ரெக்கார்டிங்க்கு எல்லாத்துக்கும் கரெக்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக டே லைட்ல தான். பட் நைட்ல பண்றதுக்கு ரூல்ஸ் பர்மிட் பண்ணுது. எந்த மாதிரி நேரத்தில அப்டின்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் மாதிரியான விஷயங்கள் நடந்தா, நைட் டைம்ல பண்றதுக்கு விஷயம் இருக்கு. அலோவ் பண்ணுது சட்டம். ஆனாலும் கூட, இவ்ளோ அவசரமா நடக்கணுமான்னு, நைட்ல நடத்தலாம். ஆனா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதுக்கு, ஒரு உடல நீங்க வந்து கூராய்வு பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, எங்களுக்கு ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, இதுக்கு ரீசன் வந்து மூச்சு முட்டி தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலோ, இல்ல வந்து அவங்க மயங்கி தான் விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலோ, அப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ண முடியும்னு சொல்றாங்க. பட் அந்த ப்ராபபிலிட்டிய நீங்க எப்படி முடிவு பண்றீங்கங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ ஒரு கூட்டத்துல எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்கன்றதுக்காக நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்களாங்கிறது தான். இப்போ ஒரு ஒரு காமனா ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நாங்க மூச்சு முட்டிலாம் சாகலைங்க. அங்க வந்து ஒரு லத்தி சார்ஜ் நடந்தது. அதுல அடிபட்டுட்டாரு. இல்ல அதுல வந்து அவர் தள்ளி விழுந்துட்டாரு அப்டின்றா, நீங்க அந்த ப்ராபபிலிட்டிய முடிவு பண்ண முடியாதுல்ல.
அப்போ நீங்க வந்து நான் சாதாரணமா நடத்தக்கூடிய கூராய்வ நடத்தி, அதனோட முடிவுகள தான் நீங்க சொல்லணும். முன்னாடியே ப்ரிஜுடைஸ்டா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. இதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு ஒரு பாடிக்கு நீங்க உடல் கூராய்வு பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையா? அந்த காலகட்டமே இதுல வந்து ஒரு கேள்விக்குறியா தெரியுது நம்மளுக்கு. இப்ப பார்க்கும்போது என்னன்னா, இவ்ளோ பாடிஸ இத்தன மணி நேரத்துக்குள்ளார முடிக்க முடியுமா? அப்படின்னு. அதனால தான் உச்சநீதிமன்றத்துல அப்படி ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. ஓகே கரெக்ட் நடக்கலாம். இப்போ ஒரு 40 டேபிள் இருக்கு. 1 மணி நேரம் ஒரு பாடிக்கு பண்ண முடியும் அப்படின்னா, 40 டேபிள் இருக்கு. 40 பேருக்கு 1 மணி நேரத்துல நீங்க முடிச்சிடலாம். ஆனா, அங்க எத்தன டேபிள் இருந்ததுன்னு தெரியாது. அங்க எத்தன டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு எத்தன அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்கன்னு தெரியாது. இது எதுவுமே தெரியாம, இந்த குறைந்த காலகட்டத்துக்குள்ளார இவ்ளோ பாடிக்கு உடல் கூராய்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான், இங்க ஒரு நம்மளுக்கு ஒரு டவுட் கிரியேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த வழக்குல என்னன்னா, நம்ம வெளியில இருந்து பார்க்குறோம். இந்த வழக்குல இந்த சிபிஐ ப்ராப் குடுத்திருக்கிறதும், ஒரு உச்சநீதிமன்றத்தோட குழுவ போட்டு அவங்க மேற்பார்வையிட சொல்லியிருக்கிறதும், ஒரு இன்டரிம் ஆர்டர் தான். ஒரு 8 வீக்ஸ் டைம் குடுத்துருக்காங்க கவர்ன்மென்ட்க்கு. என்ன கேட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்ன்மென்ட் கிட்ட இருந்துன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் எப்படி நீங்க இவ்ளோ சீக்கிரம் பண்ணீங்க? இதற்கான பதில வந்து கவர்ன்மென்ட் குடுக்கணும். இனி அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கோர்ட்ல சொல்லணும். அதற்கப்புறம் தான் அதுலலாம் உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க முடியும். இப்பதைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டரு. டோட்டலா ஒரு ஸ்டேட் ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்தினால ஸ்தம்பிச்சு போயிருக்க மாரி இருக்கும்போது, அவங்க உடனடியா ஒரு இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ணி ஒரு சிபிஐ ப்ரோப் குடுத்து, இத நீங்க விசாரிங்கன்னு சொல்றாங்க. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடா வந்து வெளியில இருந்து பார்த்தோம்னா, மேபி இப்போ கவர்ன்மென்ட்டோட பதிலுக்கு அப்புறம் நம்மளோட பார்வை வேறையா இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட, இப்ப வெளியில இருந்து பார்க்கும்போது, இவ்ளோ ஒரு குறைந்த காலத்துக்குள்ளார இத்தன பாடிஸ்க்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க முடியுமா? அப்டின்னா, அது ஒரு டவுட்ஃபுல்லா தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த அவசரம் தான் உச்சநீதிமன்றத்தை இப்படி ஒரு சிபிஐ ப்ராபுக்கு யோசிக்க வச்சிருக்கிறதாவே நம்ம நெனைக்கிறோம். அதுல. ஸோ அது வந்து போஸ்ட்மார்ட்டம்ங்கிற விஷயத்துல இந்த ஒரு பர்ட்டிகுலர் இஷ்யூல ஏன் இந்த அவசரம்ங்கிற ஒரு கொஸ்டின். அவசர அவசரமா நடந்தம்போது நீங்க எல்லா ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கணும். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கணும். ஒரு கூராய்வு பண்ணும்போது லைட்டிங் ரொம்ப ப்ராப்பரா இருந்திருக்கணும். அந்த இடத்துல இவ்ளோ கூட்டத்துக்கு நடுவுல ஏன்னா, அவ்ளோ கூட்டம் உள்ளார இருப்பாங்க அங்க வேற. அங்க லைட்டிங் ப்ராப்பரா இருந்ததான்னு தெரியல. ஒரு பாடிக்கு கூராய்வு பண்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? அத்தன டாக்டர்ஸ், அத்தன அசிஸ்டன்ட்ஸ் அங்க இருந்திருக்கணும். அதெல்லாம் ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்குதான்னு பார்க்கணும். இது எதுவுமே இந்த வழக்குல நடந்த மாதிரி நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரியல. இதத்தான் உச்சநீதிமன்றம் கேள்வியா வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்ட வச்சிருக்காங்க. அவங்க அவங்களோட பதில குடுக்கும்போது தான் இதற்கான பதில் நம்மளுக்கு தெரிய வரும். மேம் இப்போ வந்து இந்த கேஸ் இந்த ஜட்ஜ் கிட்ட எப்படி போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன ஆச்சுங்க? இல்ல ஆக்சுவலி அது என்னன்னாங்க, போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு. ஹைகோர்ட்ட பொறுத்தவரைக்கும் போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும். சிவில் போர்ட்ஃபோலியோ, கிரிமினல் போர்ட்ஃபோலியோ, ரிட் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல ஒரு திருவிழா நடத்துறாங்க. அந்த திருவிழாவுக்கு பாதுகாப்பு குடுக்கணும் போலீஸ் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அதுல எதிர் தரப்பினர் போலீஸா வருவாங்க. போலீஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்பாங்க. அப்போ அது கிரிமினல் போர்ட்ஃபோலியோல போகும். அதே ஒரு கோவில்ல நீ திருவிழா நடத்தணுமா? நான் திருவிழா நடத்தணுமான்னு 2 பார்ட்டீஸ் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சிவில் போர்ட்ஃபோலியோவா இருக்கும். இப்ப அதுவே ஒரு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மென்ட்க்கு எகெயின்ஸ்டா ஒரு கேஸ் அதே கோவில்லன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ரிட் போர்ட்ஃபோலியோக்குள்ளார வரும். ஸோ போர்ட்ஃபோலியோஸ் டிசைட் ஆகும். இதுக்கும் ஜட்ஜுக்கும் எந்த ரோலும் கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறாரு. ஒரு வழக்கு வந்து எந்தெந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளார போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ரைட் வந்து ரெஜிஸ்ட்ராருக்கு தான் இருக்கு. இந்த கேஸ் வந்து கிரிமினல் போர்ட்ஃபோலியோல போகும். இது வந்து சிவில் போர்ட்ஃபோலியோல போகும்னு அவரு தான் முடிவு பண்ணணும். பட் இந்த வழக்கு நீதிமன்றத்தில விசாரணைக்கு வந்தம்போது, அப்ப வந்து விடுமுறை காலம். ஸோ அப்ப நடந்ததே வந்து ஒரு லீவு காலத்தில நடந்த ஒரு கோர்ட். அந்த டைம்ல வந்து எல்லா ஜட்ஜஸும் எல்லா போர்ட்ஃபோலியோல இருக்க ஜட்ஜஸும் சிட்டிங்ல இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஜட்ஜஸ் மட்டும் தான் உட்காருவாங்க. ஸோ வெகேஷன் கோர்ட்ன்னு சொல்லுவோம். அந்த டைம்ல இருந்ததுனால ரெஜிஸ்ட்ரார் டிசைட் பண்ணியிருப்பாரு, இந்த வழக்க இந்த ஜட்ஜ் முன்னாடி இந்த காரணத்துக்காக போஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான பதில வந்து ரெஜிஸ்ட்ரார் தான் குடுக்கணும். இந்த வழக்குலயும் கோர்ட்ல அதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா, போட்ட கேஸ் வந்து ஒரு கூட்டம் நடந்தா, ஒரு மாநாடு நடந்தா, அந்த மாநாடு நடத்துறதுக்குரிய வழிமுறைகள குடுங்க அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் எப்படி கிரிமினல் போர்ட்ஃபோலியோக்கு போச்சு அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் கேட்டு அவங்க ஆல்ரெடி நோட்ஸ் கேட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு விஷயம் அனுப்பியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார் குடுக்கக்கூடிய பதில பொறுத்து தான் இந்த ஜட்ஜ் கிட்ட போட்டது சரியா, தப்பான்னு சொல்ல முடியும். பட் யூசுவலி அது வெக்கேஷன் கோர்ட் அப்படிங்கிறதுனால, குறைஞ்சபட்சமான ஜட்ஜஸ் தான் உட்கார்ந்திருந்திருப்பாங்க.
ஸோ ஒரு 2, 3 போர்ட்ஃபோலியோ ஒரே ஜட்ஜு கிட்ட போயிருக்கலாம். அதனாலேயும் அந்த ஜட்ஜ் முன்னாடி வந்திருக்கலாம் அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். இது வந்து கோர்ட்டு கேட்டுட்டதுனால, இந்த ஜட்ஜு கிட்ட இத எப்படி வந்து திரிச்சு பேசுறாங்க அப்படின்னா, இந்த ஜட்ஜு கிட்ட எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது இந்த ஜட்ஜு கிட்ட எப்படி போச்சுன்னு கிடையாது. இந்த போர்ட்ஃபோலியோக்கு எப்படி போச்சு அப்படின்னு தான். ஏன்னா வழிமுறைகள் கேட்டு போட்ட ஒரு வழக்கு, ஒரு கிரிமினல் வழக்காக ஒரு கிரிமினல் போர்ட்ஃபோலியோல எப்படி போஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பட் அதற்கான விளக்கத்த வந்து ரெஜிஸ்ட்ரார் தான் குடுக்க முடியும். அது கண்டிப்பா ஜட்ஜோட கையில கிடையாது. இந்த கேஸ என் முன்னாடி போடுங்க அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்ல முடியாது. பட் ஜட்ஜ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வழக்கு அவர் முன்னாடி வந்துட்டாலும் கூட, இல்ல இந்த வழக்க நான் விசாரிக்க முடியாது. இது என்னோட போர்ட்ஃபோலியோல இல்ல. இல்ல இந்த வழக்க வந்து நான் விசாரிக்க முடியாது. எனக்கு பெர்சனலா இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த மாரியான விஷயங்கள்ல அந்த ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால இத எடுக்க முடியாது. அதனால வேற ஏதாவது ஒரு ஜட்ஜ் கிட்ட போஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த கேஸ திருப்பி ரெஜிஸ்ட்ரார் முன்னாடியோ, சிஜே முன்னாடியோ அவங்க வைப்பாங்க. திருப்பி அங்கருந்து நோட்ஸ் போட்டு அந்த கன்சர்ன் ஜட்ஜுக்கு அது போகும். பட் இந்த வழக்கு போஸ்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து ரெஜிஸ்ட்ராரா மட்டும் தான் இருக்க முடியும். அதற்கான விளக்கத்த ரெஜிஸ்ட்ரார் தான் குடுக்க முடியும். ஒரு ஜட்ஜ மட்டும் காரணமா வச்சு, அவரா இந்த வழக்க எடுத்து விசாரிச்சுட்டாரு அப்படின்னு இதுல சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அவர் சில கேள்விகள் கேட்கும்பொழுது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அவர் வந்துட்டு இந்த கட்சியை சார்ந்தவர். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மாலாம் அந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பிச்சுருச்சு. அதனால தான் நான் இந்த கேள்விய முன் வச்சேன். இல்ல அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாகவோ, உச்சநீதிமன்ற நீதிபதியாகவோ உட்காரும்போது, அவங்க எந்த விதமான கட்சி பாகுபாடும் இல்லாமல், ஜாதி பாகுபாடும் இல்லாமல் ஒரு உத்தரவு போடுவாங்கன்னு தான் நம்பணும். பட் இந்த வழக்குல அவர் கேட்ட கேள்விகளின் காரணத்த தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் என்னன்னா, ஒரு வழக்குக்கு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான நெறிமுறைகள கேட்டு ஒரு வழக்கு. நீங்க இதுல வந்து ஏன் நீங்க வந்து ஒரு கட்சியின் தலைவர நீங்க விமர்சிச்சிருக்கீங்க? நீங்க ஏன் வந்து விஜய்க்கு லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டி இல்ல? விஜய் வந்து ஏன் அங்கருந்து ஓடி போயிட்டாருன்லாம் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க? அப்படின்னு உச்சநீதிமன்றத்தோட கேள்வி. இத நீங்க உயர்நீதிமன்றத்தின் பார்வையில இருந்து பாருங்களேன். இப்போ ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது, இப்படி ஒரு ஸ்டாம்பீட் ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அப்படி ஒரு விசாரணை நடக்குது. தமிழகம் ஃபுல்லா இந்த ஒரு விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்கங்கும்போது, அந்த ஜட்ஜ் வந்து கேட்பாரு. சார் ஏன் சார் ஒரு கட்சி தலைவர் தானே, அவர் அங்க நின்னுருக்க கூடாதா? பார்த்துருக்க கூடாதான்னு. அதற்கான பதில் 1000 இருக்கலாம். பட் அந்த விஷயத்த பத்தி அவர் விசாரிச்சே இருக்கக்கூடாதா? கேள்வியே கேட்டிருக்க கூடாதான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அவரோட விமர்சனங்கள் இந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் பார்த்திருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது உங்ககிட்ட வந்த வழக்கு என்ன? உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன? உங்ககிட்ட கேட்ட நிவாரணம் என்ன? அத விட்டுட்டு நீங்க ஏன் ஒரு கட்சியின் தலைவர நீங்க வந்து அவர் மேல நீங்க கருத்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. பட் அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் அவர் விசாரிச்சிருக்காரு. ஏன்னா நடந்த ஸ்டாம்பீட் வந்து விஜயோட கூட்டத்துல. நடிகர் விஜய் அங்க நிக்கிறதுனால ஒரு தலைவரா அவர் அங்க நிக்கிறதுனால நடந்த ஒரு விஷயம். அப்ப அந்த தலைவர பத்தி கண்டிப்பா அங்க ஒரு கேள்வி இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் ஒரு இப்ப இந்த வழக்க ஆனா எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இவர் வந்து விஜய்க்கு எதிரா கருத்துக்கள் சொன்ன உடனே, அவர் எந்த கட்சிய சார்ந்தவர்? நேத்திக்கு வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாதே! அப்படி ஒரு ஜட்ஜ் அங்க இருக்கிறதாவே நெறைய பேருக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு ஜட்ஜ் என்ன கட்சிய சார்ந்தவர்ன்னு தெரியாது. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எதுவுமே தெரியாது. ஒரு கட்சிக்கு எதிரா ஒரு உத்தரவு போட்ட உடனே அந்த ஜட்ஜ பத்தி நம்ம விமர்சிக்கிறோம் இல்லைங்களா? இது கூட ஒரு நல்ல சரி முறை கிடையாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜட்ஜ் அங்க உட்கார்ந்திருக்காரு. அவரோட விசாரணையின் அடிப்படையில ஒரு உத்தரவு வருது. அந்த உத்தரவ முதல்ல நம்ம பார்க்கணும். அதற்கு மேல உங்களுக்கு ஒரு மேல்முறையீடு இருக்கு. நீங்க மேல்முறையீடுக்கு போயிட்டீங்க. அங்க இங்க என்ன தப்பு இருந்ததோ, அது அங்க களையப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா உடனே அவர பத்திய ஒரு விசாரணை. அவர் என்ன பண்ணாரு? அவங்க அவரோட கட்சி என்ன? அவர் எதனால இத சொல்லியிருப்பாரு? அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்குறோம். இத அவர் கேட்டிருக்கலாமா? வேணாமா? அப்படின்றது தான். பட் ஜுடிஷியல் சிஸ்டம்ல என்னன்னா, வழக்குக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள மட்டும் தான் விசாரிக்கணும். வழக்குக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள பத்தி மட்டும் தான் ஜட்ஜஸ் பேசணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. பட் இந்த கேஸ்ல ஏற்கனவே விஜய் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, அவர பத்தி விசாரிக்கப்பட்டிருக்கலாம். இல்ல அத பத்தி அவர பத்தி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் அத வந்து உச்சநீதிமன்றம் எப்படி பாக்குது அப்படின்னா, இவரு இதெல்லாம் சொல்லிட்டதுனால, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் சொல்லிட்டதுனால, இப்ப இத பேஸ் பண்ணி தான் இங்க ஒரு விசாரணை முறை நடக்கும். ஏற்கனவே கவர்ன்மெண்ட் எங்களுக்கு எகெயின்ஸ்ட்டா இருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட் அவங்களும் எங்களுக்கு எதிராவே எல்லாமே பதிய வச்சுட்டாங்க. அப்போ இப்போ பொதுமக்களோட மனநிலையில ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ இந்த என்டயர் சிஸ்டம் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டம் வந்து எங்களுக்கு எதிரா மாறக்கூடிய அச்சம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த அச்சத்த உச்சநீதிமன்றம் நியாயமா பார்த்திருக்கு. அதனால அந்த அச்சத்தை களைவதற்கான விஷயங்களா தான் அவங்க இந்த இன்டரிம் ஆர்டர போட்டிருக்காங்கன்னு தான்
பார்க்கணும் நம்ம. ஓகே மேம். உங்க நேரத்த செலவழிச்சு இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி.